நமக்கே திகைப்பா இருக்கும். ஏன்னா அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க. நம்மளுடைய உம்மத்துக்கே பாத்தீங்கன்னா அதுல ஒரு பலன் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நபி அவர்கள்ட்ட சொல்றாங்க. மூசா நபி காலத்துல இது நடந்துச்சு, அப்போது அவன் வயிற்றுக்குள்ள நான் இந்த ஒரு பொருளை வச்சேன்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. ஏன்னா கடல்ல இருந்து ஒரு உயிர் வெளியே வருது. 5000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா இறந்தவன் வரானா, அவனுடைய நிலைமை எல்லாமே மாறி இருக்கும். ஜாடையெல்லாம் தெரியாது. பெருசா ஒண்ணு இவன் தான் ஃபிரௌன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்த்தா ஃபிரௌனுடைய டிஎன்ஏல கரெக்டா மேட்ச் ஆயிருக்காது. அப்ப என்ன தெரியும்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இறந்தவங்க, அவங்க கடலுக்குள்ள இருந்திருக்காங்க, அவங்க தான் இப்ப கரையை ஒதுங்கி இருக்காங்கன்னு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க? நபி அவர்கள்ட்ட சொன்னாங்க, ஃபிரௌன் கடைசியாக இறக்கும் போது அவனுடைய வாய்க்குள் இதை நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் வாய்க்குள்ள போட்டது எங்க இருக்கும்? அவனுடைய வயிற்றுல இருக்கும். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப கிடைக்கப்பட்ட உடல் யாருதான் இருக்கும்? நிச்சயமாக ஃபிரௌனா தான் இருக்கும்.